மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 195. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். யாக்கோபு 1:5-6. தெய்வீக பார்வை அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் தாழ்மையான சிந்தையே ஆகும். பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெற்றுக்கொள்வர்களுக்கு இத்தகைய மனநிலை அவசியமாயுள்ளது. தங்களுக்கு ஞானம் இல்லாததையும் தங்கள் சொந்த குறைவைகளையும் அவர்கள் தாழ்மையாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் இம்மாதிரியான இருதய நிலையில் இருப்பவர்களுக்கு மாத்திரமே தற்காலத்தில் தேவன் அருள விரும்பும் ஞானத்தையும் இலவசமாகவும் இதயபூர்வமாகவும் இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. மேலும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தாழ்மையான மனமே அடிப்படை தேவையாக உள்ளது. ஏனெனில் தாழ்மையான மனம் இல்லாமல் யாரால் நியாயமாகவும் நிதானமாகவும் பாரபட்சமன்றி சிந்திக்கவும் சரியான நிலை இருக்க முடியும். ஆகவே கிறிஸ்துவின் சிந்தையின் முதலாம் பட்சமான மூலக்கூறு தாழ்மை என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஆமென்.